Hi friends, very good morning. Sharmila, Diamond Director. இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம வெஸ்டேஜில் ப்ரைம் கேட்டகரியில் இருக்கக்கூடிய விட்டமின் டெஃபிஷியன்சிக்கான ஒரு பெஸ்ட்டு ப்ராடக்டாக கொடுத்துருக்கக்கூடிய சப்லிங்குவல் ஸ்ப்ரே பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்றது பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்ததுக்கான மெயின் ரீசன் இந்தியாவிலேயே பார்த்திங்கன்னா 75% ஆஃப் பீப்புள் பாப்புலேஷன் அப்படின்றது விட்டமின்ஸ் குறைபாடுனால பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்காக தான் பார்த்திங்கன்னா நம்ம கம்பெனியில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு வரக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட் அப்படின்றது நமக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி அப்படின்றது பார்த்திங்கன்னா மேஜராக ரெண்டு விஷயம் தான். இந்த அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, புவர் ஓரல் அப்சார்ப்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எடுத்துக்கக்கூடிய டேப்லெட்ஸ் மூலயமாவும் சரி, நம்மளுடைய புவர் லைஃப் ஸ்டைல் மூலயமாவும் சரி, நமக்கு வந்து விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மேஜர் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம சரியாக நம்ம தண்ணி குடிக்காததுனாலையும் நமக்கு விட்டமின்ஸ் குறைபாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதே போல் அடிக்கடி ட்ராவல் பண்ணுறவங்க, இந்த பிஸி லைஃப் ஸ்டைலில் இருக்கிறவங்க ட்ராவல் பண்ணுறதுனால அதன் மூலயமாவும் நமக்கு விட்டமின்ஸ் குறைபாடு வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. டூ மெனி மெடிகேஷன்ஸ், இப்போ மெடிசன்ஸ்லாம் ஒரு ப்ராப்ளம்க்குன்னு அதிகமாக எடுத்துக்கிறவங்களுக்கும் அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. குழந்தைகள், கிட்ஸாக இருக்கட்டும், இல்லை பேஷண்ட்ஸாக இருக்கிறாங்க, ரொம்ப நாளாக மருந்து மாத்திரைகள் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி ப்ராப்ளம் வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் நம்ம ஏதாவது உணவு சாப்பிடும்போது விழுங்க முடியாமல் கஷ்டப்படுறோம் அப்படின்னாலும் விட்டமின்ஸ் டெஃபிஷியன்சியுடைய அறிகுறிகள் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகள் நமக்கு வருது அப்படின்னா லோ எனர்ஜியாக நம்ம ஃபீல் ஆகுறதா இருக்கட்டும், நம்ம ஒரு ஹெல்த்தியாக இல்லாமல் அடிக்கடி நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது, மேல் நியூட்ரிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க, ரொம்ப சோர்வாக இருக்கிறது, ஃபேட்டிக் அப்படின்னா ரொம்ப சோர்வாக இருக்கிறது. ஸோ எந்த நோய் வந்தாலும் ஃபாஸ்ட்டாக ஒரு சில பேர் அதிகமாக அட்டாக் பண்ணும், உடனே லோ எனர்ஜியாக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரியான ப்ராப்ளம்க்கு ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக நம்ம கம்பெனியில் கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் தான் பார்த்திங்கன்னா சப்லிங்குவல் ஸ்ப்ரே. ஸோ சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்றது நமக்கு டெக்னாலஜி, எஃபெக்டிவ் டெக்னாலஜி ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கன்வென்ஷனல் டோசேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம நார்மலாக நமக்கு உடம்புல ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா சப்ளிமெண்ட்டு இல்லைனா மருந்து மாத்திரை ஷேப்பில் இருக்கக்கூடிய கேப்சூல்ஸ் தான் நம்ம எடுத்துப்போம். பட் இப்போ நமக்கு கொடுத்துருக்கக்கூடிய ப்ராடக்ட் அப்படின்றது ஸ்ப்ரே ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. கேப்சூலாக நம்ம விழுங்குற மாதிரி இல்லாமல் ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே ஃபார்மில் எடுத்துக்கிற மாதிரி அப்கிரேடடாக நமக்கு சப்லிங்குவல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இது கன்வென்ஷனல் டோசேஜ் அப்படிங்கும்போது நம்ம நார்மலாக ஒரு ஃபுட்டு நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னா அது நமக்கு ஸ்டொமக்கில் போய் டைஜஸ்ட் ஆகி லிவருக்கு போய் அதுக்கப்புறமா தான் பிளட் ஸ்ட்ரீமிங்கில் போய் நமக்கு ஒர்க் ஆகும். ஆனால் இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்னு சொல்கிறது டைரெக்டாக நம்மளுடைய நாக்கு கடியில் சப்லிங்குவல் கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே அடிக்கும்போது ஸ்ட்ரைட்டாகவே நமக்கு பிளட் ஸ்ட்ரீம் வழியாக சீக்கிரமாகவே அப்சர்வ் ஆகுது. ஸோ கேப்சூல்ஸ் மாதிரி நமக்கு டைஜஸ்ட் ஆகி பிளட்டில் கலக்கிறத விட இது நமக்கு ஃபாஸ்ட்டாக இன்ஸ்டண்ட்டாகவே நாக்கிலேருந்து இன்ஸ்டண்ட்டாக நமக்கு பிளட்டில் கலக்குது. அப்படின்றதுனால இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பைபாஸ் த ஃபஸ்ட்டு பாஸ் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரேப்பிட் அப்சார்பேஷன், சீக்கிரமாகவே நமக்கு அப்சர்வ் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ ADME அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சப்லிங் ஸ்ப்ரே அப்படின்றது ஃபாஸ்ட்டாக நமக்கு அப்சார்ப்ஷன் ஆகுது, சீக்கிரமாக பாடியில் நமக்கு டிஸ்ட்ரிபியூஷன் ஆகுது, மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க, பிளட் ஸ்ட்ரீமிங் ஆகுது. நெக்ஸ்ட்டு இது எக்ஸ்க்ரெஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம இப்போது விட்டமின் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பார்த்தீங்கன்னா ஜெல்லாகவும் கேப்சூல் ஃபார்ம்லேயும் நமக்கு ஒரு லிக்விடாகவும் அந்த மாதிரி இன்ஜெக்ஷன்ஸ் மாதிரியும் நார்மலாக விட்டமின்ஸ் அப்படின்றது எடுத்துப்போம். ஆனால் நமக்கு இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா 90% மேலே ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகிற அளவுக்கு சப்லிங்குவல் ஸ்ப்ரே ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு நம்ம நாக்கில் அடிக்கும்போது சலிவரி கிளாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கிளாண்ட் மூலயமா நமக்கு சீக்கிரமாகவே பார்த்திங்கன்னா நம்முடைய நரம்புகளில் போயிட்டு சீக்கிரமாக அப்சர்வ் ஆகுறதன் மூலயமா ஆர்டீரியல் சர்க்குலேஷன் மூலயமா சீக்கிரமாக பாடியில் நமக்கு அப்சர்வேஷன் ஆகுது. ஸோ நியூட்ரிஷ்னலாக பார்த்திங்கன்னா சீக்கிரமாக நம்ம பாடியில் ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதன் மூலயமா பார்த்திங்கன்னா நமக்கு 84 hours ஹெசிடேட் டேக்கிங் மெடிசன்ஸ் டியூ டு பில் சைஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ டேப்லெட் எடுத்துக்கிறதுனால 84% பீப்புள் அதிகமாக ரொம்ப கஷ்டமாக ஃபீல் பண்ணுறாங்க அப்படின்னும் 40% பீப்புள் அது விழுங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படின்றதுக்காகவும் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக ஸ்ப்ரே ஃபார்மில் நமக்கு இந்த ப்ராடக்ட் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு அப்சர்வ் ஆகுறதுனால குயிக்காக நமக்கு உடம்புல அந்த ஆக்ஷன் அப்படின்றது நடக்குது. அதோடு இல்லாமல் பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஈஸியாகவும் நமக்கு கன்வீனியன்ஸாகவும் இருக்குது, எங்கே வேணாலும் கேரி பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இந்த ப்ராடக்ட் அப்படின்றது
டேப்லெட் எடுத்துக்கிறதுக்கு கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் ஈஸி ஃபார்முலேஷனில் நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு கிரேட் டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வந்து விட்டமின் டி அப்படின்ற ஒரு டெஃபிஷியன்சி அப்படின்றது இந்தியா பாப்புலேஷனில் 76% இந்தியன் பீப்புள் வந்து விட்டமின் டினால் அஃபெக்ட் ஆகுறாங்க அப்படின்றதுக்காக இந்த ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்க அதிகமாக அட்டாக் ஆகிற ஒரு பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சோர்வாக நம்ம வந்து ஃபீல் பண்ணுறது, சீக்கிரமாக நமக்கு அந்த ஜாயிண்ட் பெயின்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும், ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிறது, ஹை பிளட் ப்ரெஷர் ப்ராப்ளம் வர்றது, மூடு ஸ்விங் ஆகிறது, ஸோ இந்த மாதிரி ஓவர் வெயிட் ஆகிறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்றது விட்டமின் டி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் சி சப்ளிங்கல் ஸ்ப்ரே அப்படின்றது நமக்கு கொடுத்துருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா, விட்டமின் சி குறைபாடு அப்படின்னு சொல்கிறது 73% இந்தியன் பீப்புள் வந்து விட்டமின் சினால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்களாம். ஸோ அந்த வைட்டல் இன்ஃபெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு ஒரு பெஸ்ட் சொல்யூஷனாக நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துருக்காங்க. அப்போ விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, கண்டிப்பாக அவங்களுக்கு ஜாயிண்ட் பெயின் அப்படின்றது அடிக்கடி வரும்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டைஜஸ்டிவ் இஷ்யூ ப்ராப்ளம் இருக்கிறது, நெக்ஸ்ட் வந்து டீத் ரிலேட்டடான பிரச்சனைகள், சீக்கிரமாக பார்த்தீங்கன்னா வந்து அவங்களுக்கு ஒரு காயம் அடிபட்டுச்சுன்னா சீக்கிரம் ஆறாமல் இருக்கிறது, ஸ்கின் ஓவர் ட்ரை ஆகிறது, இந்த மாதிரியான அடிக்கடி சளி பிடிக்கிற பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரியான இஷ்யூஸ்லாம் விட்டமின் சி குறைபாடு இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக நமக்கு விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு விட்டமின் B12. ஸோ இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா 47% இந்தியன் பீப்புள் விட்டமின் B12னால அஃபெக்ட் ஆகியிருக்காங்களாம். ஸோ அந்த விட்டமின் B12உடைய அறிகுறிகள் பார்த்தீங்கன்னா கண் சம்மந்தமான பிரச்சனைகள், ரொம்ப சோர்வாக டயர்டாகிறது, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாமல் இருக்கிறது, நாக்கில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு வந்து மவுத் அல்சர்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான பிரச்சனைகள் வர்றது, இது இல்லாமல் வந்து டிசினஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தலை சுற்றுற பிரச்சனைகள், பிளட் லெவல் கம்மியாக இருக்கிறது, நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரியான ஒரு சில இஷ்யூஸ் வந்து விட்டமின் B12 குறைபாடுனால வருதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு ரெவல்யூஷனரி சொல்யூஷனாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சப்லிங்குவல் ஸ்ப்ரே கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஃபாஸ்ட்டாக அப்சர்வேஷன் ஆகிறதோடு இல்லாமல் பெட்டர் காம்ப்ளியன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கும் போது நமக்கு ஒரு டெக்னாலஜி, பேட்டன்ட் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து இன்னோவேட்டிவாக நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்கிறது நமக்கு வந்து யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜஸ்ட் ஒரு ஷேக் பண்ணிவிட்டு டைரெக்டாக நாக்குக்கு அண்டரில் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கணும். அதில் விட்டமின் டி சப்லிங்குவல் ஸ்ப்ரே பார்த்தீங்கன்னா 3 ஸ்ப்ரே நம்ம அடிச்சுக்கணும். மற்றபடி விட்டமின் B12, விட்டமின் சிலாம் ஒரு ஸ்ப்ரே தான். மல்டி விட்டமின் சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்றது 3 ஸ்ப்ரே அடிச்சுக்கலாம். ஸோ விட்டமின் சி நம்ம எடுத்துக்கும் போது நம்ம பாடிக்கு ஆன்டி ஆக்சிடென்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்கள் வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ்லேருந்து நம்மளை பாதுகாக்குது. கோல்டு காஃப் இஷ்யூஸ் அடிக்கடி வருதுன்றவங்க, ஸ்கின் ஹெல்த்னஸ் இல்லாதவங்க, பிளட் வெசல்ஸ், போன்ஸ் அதனுடைய பிரச்சனைகள் வந்து இல்லாமல் நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்காக விட்டமின் சி சப்லிங்குவல் ஸ்ப்ரே நமக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் விட்டமின் B12 பார்த்தீங்கன்னா நரம்பு சம்மந்தமான பிரச்சனைகள், பிளட் செல்ஸுடைய ஃபார்முலேஷன்ஸ், இது எல்லாமே வந்து நமக்கு ஸ்கின் ஹெல்த்தியாக இருக்கிறதுக்காகவும், நெக்ஸ்ட்டு செல்லுலார் எனர்ஜின்னு சொல்லுவாங்க, ஹெல்த்தியான எனர்ஜி லெவலை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்காகவும் இந்த ப்ராடக்ட் விட்டமின் B12 நமக்கு கொடுத்துருக்காங்க. விட்டமின் டி பார்த்தீங்கன்னா இம்யூன் ஃபங்க்ஷன், நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ நம்மளுடைய எலும்புகளுக்கு, நம்ம உடம்புக்கு கால்சியம், பாஸ்பரஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஸ்ட்ராங்கான போன்ஸ் வந்து நமக்கு வந்து மெயின்டைன் ஆகிறதுக்கு விட்டமின் டி நமக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்குது. மல்டி விட்டமின் பார்த்திங்கன்னா இது ஓவரால் நம்ம ஹெல்த்துக்கு எல்லா வகையான விட்டமின்கள் இருக்குது. ஸோ ஃபுல்ஃபில் நியூட்ரிஷனல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து நமக்கு ஹை லெவல் எனர்ஜி கொடுக்க சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ நமக்கு வந்து பல பிரச்சனைகளை க்யூர் பண்ணக்கூடிய, சீக்கிரமாக நமக்கு அப்சர்வேஷன் ஆகக்கூடிய, சீக்கிரமாகவே நமக்கு ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகக்கூடிய இந்த சப்லிங்குவல் ஸ்ப்ரே அப்படின்றது ஈஸியாக நம்ம வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்ப்ரே மூலமா நம்ம பாடியை நம்ம ஹெல்த்தியாக வச்சுக்க முடியும். ஸோ இந்த ப்ராடக்ட் அப்படின்றது எல்லாருமே வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, விஷ் யூ வெல்.